நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய SAON IAS அகாடமி சார்பாக தினம் 10 அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். இதுல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டே 17 வரையில நம்ம பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட 170 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டே 18க்கான 10 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு நான் முதல்ல 10 கொஸ்டின் வாசிக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து சொல்றேன். டே 18ல என்னென்ன 10 கொஸ்டின் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்கிறாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது எப்போ அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவின் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர், ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் தி போலீஸ் ஃபோர்ஸ் இன் இந்தியா, யார் உருவாக்குனா அப்படின்றத சொல்லுங்க. அடுத்தது, பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படும் மேலவை உறுப்பினர்கள், ஓகேவா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் எலெக்டட் பை தி கிராஜுவேட்ஸ், ஓகேவா, எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்றத கேட்கிறாங்க. ஷெர்ஷா வெளியிட்ட வெள்ளி நாணயத்தினுடைய எடை என்ன, ஓகேவா, the weight for the silver coin ரூபியா issued by ஷெர்ஷா சூரி, ஓகேவா. இந்த நான்காவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 5, தேசிய நீரியல் நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹைட்ராலஜி NIH எங்க இருக்கு அப்படின்றத கேட்கிறாங்க. பெண்களுக்காக குறைந்தபட்ச திருமண வயது 10 என அறிவிக்கப்பட்ட ஆண்டு. The year of minimum marriageable age for the girls was declared as 10, ஓகேவா. இது எப்போ அப்படின்னு சொல்லுங்க. இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை, the father of Indian public sector undertakings, யார் அப்படின்றத சொல்லுங்க. இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம் இந்தியன் ட்ரெஷரி ட்ரவ் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்றத சொல்லுங்க. மழைநீர் என்ற பதத்தை உருவாக்கியவர், தி பர்சன் ஹூ காயின்ட் த டேர்ம் விர்ச்சுவல் வாட்டர், யார் இந்த நேமை யார் சொன்னா. திராவிட பாண்டியன், தி பர்சன் ஹூ ஸ்டார்டட் தி மேகசின் திராவிட பாண்டியன், ஓகேவா. திராவிட பாண்டியன் என்ற இதழை உருவாக்கியவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்க்கலாம். இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861 தான் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் கொண்டு வரப்பட்டது, ஓகேவா. பிரிட்டிஷ் இந்திய கம்பெனியால் இந்த இந்திய ஆட்சிப்பணி சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். அது குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஆட்சி குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி 1858 முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டு தான் 1861 இந்திய ஆட்சிப்பணி சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும். அப்ப இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1861. இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு, ஓகேவா. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் த போலீஸ் ஃபோர்ஸ் இந்தியா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு. பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படும் மேலவை உறுப்பினர்கள் 12 ஒரு பங்கு. கிராஜுவேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பரை எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா 12 ஒரு பங்கு. அடுத்தது, ஷெர்ஷா வெளியிட்ட வெள்ளி நாணயத்தினுடைய எடை எவ்வளவு அப்படின்னா 178 கிராம். அப்போ அவர் வெளியிட்ட சில்வர் காயின், ஓகேவா, அதோடைய வெயிட் எவ்வளோ அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. 178 கிராம். தேசிய நீரியல் நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. தேசிய நீரியல் நிறுவனம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. இதுல குறிப்பா ஷெர்ஷா வெளியிட்ட இந்த வெள்ளி நாணயம் அதுக்கப்புறம் வந்த முகலாயர்கள் காலத்திலையும் சரி ஆங்கிலேயர் காலத்திலையும் இதை தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பின்பற்றி இருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டா அவர் வந்து இருந்திருப்பார். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாம் அப்படின்ற செப்பு நாணயத்தையும் வெளியிட்டிருப்பாரு ஷெர்ஷா. தாம் அப்படின்ற செப்பு நாணயத்தையும் ஷெர்ஷா வந்து வெளியிட்டிருப்பார். தேசிய நீரியல் நிறுவனம் டெல்லி. பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது 10 என அறிவித்த ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 1848, ஓகேவா. 1848 வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார் அப்படின்னா வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ஓகேவா. ஃபாதர் ஆஃப் இந்தியன் பப்ளிக் செக்டார் வந்து வி கிருஷ்ணமூர்த்தி. இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம் கொண்டு வரப்பட்டது,
ஓகேவா? 1878ல கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1878. மறைநீர் என்ற பதத்தை உருவாக்கியவர் வெர்ச்சுவல் வாட்டர், டோனி ஆலன். மறைநீர் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது அந்த உற்பத்தியில அந்த பொருள் எவ்வளவு நீரை எடுத்துக்குதோ அதுவும் என்ன பண்றோம், நம்ம சேர்த்து ஏற்றுமதி செய்யறோம். அதுதான் மறைநீர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெல் உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 3000 கியூபிக் நீர் தேவைப்படுதுன்னா அந்த நெல் உறிஞ்சிய நீரையும் சேர்த்து நம்ம ஏற்றுமதி செய்யறதா மறைநீர் அப்படின்ற பதம். திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னா 1885ல அயோத்திதாசர் பிளஸ் ஜான் திரவியம். ஓகேவா? ஜான் திரவியம், அயோத்திதாசர், ஜான் திரவியம் ரெண்டு பேரும் சேர்ந்து 1885ல தொடங்கியிருப்பாங்க. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. சாரி, இது வந்து பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது வந்து 1846. நான் 48ன்னு சொல்லிட்டேன், 46. இது மட்டும் திருத்திக்கோங்க. ஓகேவா? 46. அவ பாருங்க, 1861 இந்திய ஆட்சி பண சட்டம் கொண்டு வரப்பட்டது. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பா காவல்துறை உருவாக்கப்பட்டது யார் அப்படின்னா காரன்வாலிஸ். பட்டதாரிகள் எவ்வளவு பேரை சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 12ல் 1 பங்கு. ஷெர்ஷா வெளியிட்ட வெள்ளி நாணயம் வந்து 178 கிராம் எடையுடையது. தேசிய நீரியல் நிறுவனம் புதுடெல்லி. குறைந்தபட்ச பெண்களுக்கான திருமண வயது 10ன்னு சொன்னது வந்து 1846. பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை வி கிருஷ்ணமூர்த்தி. இந்திய புதையல் மற்றும் கருவூல சட்டம் 1878ல கொண்டு வந்தோம். மறைநீர் வந்து டோலி ஆலன். திராவிட பாண்டியன் இதழ் வந்து அயோத்திதாச பண்டிதர். இதுவரையில நம்ம கிட்டத்தட்ட ஒரு 180 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இந்த 180 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டினுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஓகே, இதை கண்டினியூவா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம்.